பிரைஸ் லார்ட். இன்றைய தியானத்திற்கு ஏசாயா 28 அதிகாரம் 23 வசனம். செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். இவ்வசனத்தை குறித்து தியானிக்கும் போது தேவன் ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி டெல்லிங் கவனித்து கேளுங்க அப்படின்றத சொல்லுகிறார். என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். இதே ஆண்டவர் சொல்லுகிறார்னா, நம்ம ஒரு சில வேலைகளில் தீர்மானங்கள் எடுத்திருப்போம். பட் ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் இட் நம்ம நிறைய ஹார்ட்ஷிப்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒரு சமாதானம் இல்லாத நிலை, கில்ட்டி கான்ஷியன்ஸ், மிகுந்த ஒரு போராட்டம். இதெல்லாம் எங்கே நம்ம அந்த வேறு ஆராய்ந்து பார்த்துருக்கோன்னா, இட் வுட் ஹவ் பீன் நாட் லிசனிங் டு த வாய்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் சொல்வதை கேளாமல் போனது நிமித்தம். ஆனால் ஆண்டவர் இங்கே ஒரு விடுப்பை விடுக்கிறார். என்னென்னா, என் சத்தத்தை கவனித்து கேளுங்க. ஹி ஸ்பீக்ஸ் டு அஸ் எவ்ரிடே த்ரூ ஹிஸ் வேர்ட். அனுதினமும் நம்ம ஜெபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது, அதில் உண்மையாக தேவனுடைய வார்த்தை நம்மளோடு கூட இடைப்படுகிறதுனா தேவன் பேசுகிற சத்தம். பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக ஒரு வார்த்தை எடுத்து நமக்கென்று எடுத்து கூறுவார். இட் வில் பி லைக் கன்விக்டிங் ஆஃப் சின், டீச்சிங் அஸ். அதாவது பாவத்தை குறித்து உணர்த்துவார், இல்லை மனம் மாற சொல்லுவார், இல்லை மன்னிப்பு கேட்க சொல்லுவார், இல்லைனா நீதியை போதிக்கிறதா இருப்பார், இல்லை எது நியாயம், எது சரியான வழி, இப்படி ஒரு பாதையை காட்டுகிற ஒரு தருணமாக இருக்கலாம். இது எல்லாமே வேதத்துலேருந்து தான் நமக்கு கிடைக்கும். அதனால் அதிகாலையில் நம்ம கற்றுக்கொள்ளுகிறவனை போல் அவர் சமூகத்தில் போய் உட்காரும்போது அவர் அன்றைக்கி உரியதை நமக்கு போதிப்பார், நமக்கு போதித்து நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். அதன்படி நம்ம அந்த நாளில் செய்யும்போது எல்லா சேலஞ்சஸையும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பிலீவ் இன் காட் வித் அ ஹோல் ஹார்ட். முழு இருதயத்தோடு அந்த வேதத்தை தியானித்து, இல்லை தேவன் என்ன இடத்துல சொல்ல வருகிறார் என்பதை செவி சாய்ப்பதில் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும். அது சமாதான வழிகளாக இருக்கும். ஆகிய இன்றைய தினத்தில் நீங்கள் அந்த சத்தத்தை கேட்டிருந்தால் தொடர்ந்து ஆண்டவரோடு அந்த ஐக்கியத்தில் உறவில் வளர இன்னும் கிருபைகளை தர வேண்டும் என்று ஜெபிங்க. இன்னும் அந்த சத்தத்தை நான் கேட்கவே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு இடைப்படுதல், நான் வேதத்தை வாசிக்கும் போது என் இடத்துல தேவன் வல்லமையாக இடைப்படவில்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, நான் நாளிலும் கூட ஆண்டவரே வேதத்தை தியானிக்கும் போது ஆண்டவரே ஆவியானவரே உடைய சத்தம் ஒவ்வொருவருடைய காதுகளில் துணிக்க தேவரீர் உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே வல்லமையாக இடைப்படுங்கப்பா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவனே, இந்த வேதத்தின் மூலியமாய் ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே நீர் வல்லமையாய் இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.